6th கொஸ்டினுடைய அட்வான்ஸ் கொஸ்டின், 7வது கொஸ்டின் 6th கொஸ்டினோட அட்வான்ஸ் கொஸ்டின். என்ன பண்ணாங்க, அதே டேட்டா எழுதிங்க. ஏவும் பியும் சேர்ந்தா 12 days, பியும் சியும் சேர்ந்தா 15 days, சியும் ஏவும் சேர்ந்தா 20 days. இப்போ 6th கொஸ்டின் என்னது, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னது, a plus b plus c is equal to what, how many days தானே கேட்டிருந்தாங்க. இப்போ இது மூணும் கேட்காம ஏ மட்டும் எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு கேட்க, 3 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் கிடையாது. ஏவும் பியும் சேர்ந்தா 12 நாள் ஒத்துக்கிறேன், பியும் சியும் சேர்ந்தா 15 நாள், சியும் ஏவும் சேர்ந்தா 20 நாள். எனக்கு அதெல்லாம் வேணாம், ஏ மட்டும் அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பார் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க இதே மாடல் பொருள் 2 into a plus b plus c இது எல்லாமே ஆட் பண்ண என்ன வரும், 2 times a 2 times b 2 times c போட்டால் உங்களுக்கு என்ன வருது, 1/10 பார்ட்னு வருது. கரெக்டுங்களா? இல்லை a plus b plus c ன்னா a plus b plus c கேட்டால் உங்களுக்கு என்ன வருது ஆன்சர், 1/10 பாஸ் வருது. இங்கே ஒன்று இங்கே என்ன போட்டுக்கோங்க, சி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு போடுங்க. அப்போ தான் ஞாபகம் வரும். சொல்யூஷன் வந்து சி முன்னாடி கொஸ்டினை பாரு, a plus b plus c 1/10 எப்படி வந்ததுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி கொஸ்டின் பாரு, a plus b plus c = 1/10 பார்த்து கண்டுபிடிச்சிங்களா? இவங்களுடைய டேஸ் கேட்கும்போது 1/10 வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டு 10/1 போடுறீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும், இப்போ யாரை கேட்குறாங்க, ஏ கேட்குறாங்களா? அப்போ ஏ கேட்குறாங்கன்னா நீங்கள் எதை மைனஸ் பண்ணணும், பியும் சியும் மைனஸ் பண்ணணும். b plus c is equal to 1/15 பார்ட் போட்டுக்கிட்டீங்களா? இப்போ இது மைனஸ் பண்ணுன்னா எது கேன்சல் ஆகிடும், b கேன்சல் ஆகிடும், c கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், a கிடைக்கும். a is equal to 1/10 minus 1/15. புரியுதுங்களா? 1/10 minus 1/15. இந்த 1/10 எப்படி வந்ததுன்றது ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினோட சொல்யூஷன் பாருங்க, அந்த 1/10 எப்படி வந்ததுன்ட்டு. சரி, இப்போ பி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, பி மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, பி is equal to how many days கேட்டால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. a plus b plus c இருக்குல்ல, இதில் a plus c மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், a plus c மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், b கிடைக்கும். அதனால எது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு a கிடைக்கும், எது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு b கிடைக்கும்ன்றது காத்துக்கணும். இதுலேருந்து ஏதாவது இது கழிச்சா இது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு c கிடைக்கும், இது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு a கிடைக்கும், இது மைனஸ் பண்ணால் உங்களுக்கு b கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே a தான் கேட்டிருக்கேன், a plus b plus c b plus c மைனஸ் பண்ணால் உங்களுக்கு a கிடைக்குது. அப்போது இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, இது 3 minus 2 இப்போ என்ன 1/30. ஸ்டில் இது என்ன வருது, பார்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் ஏஸ்னுடைய டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1/30. நீங்கள் என்ன பண்ணலாம், 30/1 போட்டிங்கன்னா 30 daysன்னு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோம் ஒர்க் மாதிரி போட்டுட்டுங்க, பி எத்தனை நாள் முடிக்கிறாரு, சி எத்தனை நாள் முடிக்கிறாரு நீங்கள் கண்டுபிடிங்க. பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பார், சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பார் நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இதனுடைய இந்த கொஸ்டின் a plus b plus c கேட்காம a மட்டும் கேட்டால் அடுத்த ஒரு ஸ்டெப்பு போடணும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஒரு மாடல் நான் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லா மாடலும் சொல்லிடுறேன். இதுலேருந்து தான் வரும். என்ன ஒன்லி திங் வந்து சென்டென்ஸ் கூட மாறாது, பட் டேட்டா மாறும். ஏ 10 நாள்னா அங்கே 15 நாள் கொடுப்பான், b 20 நாள்னா அங்கே 22 நாள் கொடுப்பான். அதுதான் டேட்டா மட்டும் மாறும், பார்த்துக்கோங்க.